வணக்கம் நண்பர்களே. பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டுல திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி கொடுத்துருச்சுங்க. அது எப்படிங்க அதிர்ச்சி கொடுக்கும் அப்படி நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே ரொம்ப பெரிய அதிர்ச்சியில திமுகவும் இருக்காங்க, அதிமுகவும் இருக்காங்க. பீகார தேர்தல் முடிவு வெளியாச்சு. அதுல 202 தொகுதியில பாஜக ஜேடியு இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அதுல காங்கிரஸ் கூட்டணி, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது. அதுக்கு என்ன சொன்னாங்க காங்கிரஸ்காரங்க? என்னங்க நீங்க பண்ணது தெரியாதா? எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வாக்காளர் சிறப்பு சிறப்பு சீர்திருத்த பணி, திருத்த பணி செஞ்சதுனால அதுல ஏதோ கோல்மால் பண்ணிட்டீங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஓட்டு திருட்டுன்னு முதலே சொன்னல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனா அப்படிலாம் நடந்திருக்குமா? ஆனா என்ன நடந்தது பீகார்ல உங்களுக்கு தெரியும். அங்கே எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி நடைபெற்றது அல்லவா? அதுல முதல் எடுத்தோன்னே 65 லட்சம் வாக்காளர்கள் காணாம போயிட்டாங்க, நீக்கப்பட்டாங்க. அப்புறம் அதுல கேள்வி எல்லாம் உட்படுத்த பிறகு 25 லட்சம் பேரை சேர்த்துனாங்க. அவங்க யாருன்னு கூட தெரியாது. இதுல எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்காளர்கள் பெயர்களை நீக்கிவிட்டார்கள் அப்படின்னு காங்கிரஸ் உட்பட பல எதிர்கட்சிகள், பாஜக ஜேடியுக்கான எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, நாங்க நேர்மையா நடந்திருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் என்ன, பாஜகவோட கைக்கூலி அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. அவங்க சொன்னபடிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுது. ஆக ஏதோ ஒண்ணு செஞ்சு ஜெயிச்சுட்டாங்க. அதுவும் மகத்தான வெற்றி. எவ்வளவெல்லாம் வெற்றி பெற முடியாதுங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இப்படிப்பட்ட வெற்றியா அப்படின்னு காங்கிரஸ்காரங்க ரொம்ப வியப்பில் இருக்காங்க. இப்படிப்பட்ட வெற்றி எப்படி அடைஞ்சிருப்பாங்க? அங்கு இந்த எஸ்ஐஆர் சொல்லப்படுகின்ற அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணி அது செஞ்சதன் மூலம் எதிர்கட்சிகளுக்கு போக வேண்டிய வாக்குகளை கட் பண்ணிட்டாங்களா? அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியா? அல்லது ராகுல் காந்தி குற்றம் சுமத்துற மாதிரி ஏதோ வாக்கு திருட்டு, ஓட்டு திருட்டு நடந்திருக்கா? அப்படிலாம் நடந்தா அடுத்து தேர்தல் நடக்கிற மாநிலங்களிலும் இது நடக்கலாம் அல்லவா? முக்கியமாக தமிழ்நாடு, அதுக்கப்புறம் நம்ம கேரளா, அப்புறம் பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், இங்கெல்லாம் அததான் செய்ய போறாங்களா பிஜேபி அப்படின்னு திமுக அதிமுக உண்மையிலேயே அதிர்ச்சி இருக்குங்க. ஏன் கொஞ்சம் பயத்திலேயே இருக்கு. ஆனா திமுக வெளிப்படையா சொல்லுது, இதுல ஏதோ அநீதி நடக்க போகுது, இது அநியாயம் நடக்க போகுது, தேர்தல் ஆணையம் செய்து தவறு, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அதிமுக அதை சொல்றது இல்ல, உள்ளேயே முழுகிட்டு இருக்குங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. இதுல என்ன காரணம் சொல்றேன் பாருங்க. முக்கியமாக தமிழகத்திலேயே இப்ப எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் அதனுடைய படிவங்கள் வந்து அடைஞ்சிருக்கும், இல்லைன்னா வாங்கிக்குங்க. அதுல என்ன சொல்றாங்க, கடந்த தேர்தலை வாக்களிச்சுங்களா, முதல்நிலை வாக்காளர்களா, இதெல்லாம் கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பணி கிட்டத்தட்ட 1 மாசம் கழித்து முடிந்த பிறகு நிறைய வாக்காளர்கள் பெயர் நீக்கப்படும். அது நடக்க போகுது. புதிதாக சேர்க்கப்படுமான சேர்க்கப்படும். ஏன்னா புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் அல்லவா? பழைய வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த போலி வாக்காளர்கள் யாரு? அவங்க எல்லாம் போலியா வந்துட்டாங்களா? எத்தனை நாள் வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். சரி, கணிசமான வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ராகுல் காந்தி குற்றம் சுமத்துகிறபடி வாக்கு திருட்டு நடைபெற்றால், ஓட்டு திருட்டு நடைபெற்றால் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்காம போகும் அப்படின்னு திமுக அதிமுக பயப்படுறாங்க. நல்லா கவனிங்க, நாங்க நடுநிலையா அணுகிறோம். யாரை பத்தியும் குற்றம் சுமத்தல. மத்திய அரசையோ இல்லது தேர்தல் ஆணையத்தையோ, திமுகவையோ, அதிமுக, காங்கிரஸ் யாரையும் நான் குற்றம் சுமத்தல. ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை ஓட்டு திருட்டு நடந்ததுன்னா சில தொகுதிகளில் மட்டும் எக்ஸ்ட்ரா வாக்காளர்கள், எக்ஸ்ட்ரா ஓட்டு எல்லாம் பாஜக அணிக்கு போடப்பட்டதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு திமுக அதிமுக பயப்படுறாங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் எனப்படுகின்ற வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணி இருக்குல்லவா, திருத்த பணி, அதுல நிறைய பேர் போயிருவாங்களோ, நீக்கப்படுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல ரிசல்ட் ஏதாவது பாதிப்பு வருமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சுட்டு வந்திருக்கு 2006 தவிர. அதுல திமுக மெஜாரிட்டி பெறல, ஒரு மைனாரிட்டி அரசு தான் அது நடத்திட்டு இருந்துச்சு திரு கருணாநிதி தலைமையில. இப்போ வருகின்ற தேர்தல்ல 2026 தேர்தல்ல ஒருவேளை எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை, அது 117 அப்படிங்கிற இடத்தை அடைய முடியலன்னு வச்சுக்கோங்க. சரி, அதிமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதிமுக ஒரு 80-90 சீட்ல ஜெயிக்குது. பாஜக எப்படி அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி நிறைய சீட்டு தேர்தலை போட்டியிடுறதுக்கு வாங்கி அவங்களும் 15, 18, 20 சீட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கணிசமாக ஆதரவு கொடுக்கிற கட்சியா இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், அவங்களும் ஒரு இருக்கக்கூடியங்களா, யார் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடியங்களா இருப்பாங்க. திமுக கொஞ்சம் குறைஞ்சு வாக்கு வைப்போம். இதே மாதிரி மாத்தி கூட நடக்கலாம் போல அப்படி நினைப்போம்.
அதே மாதிரி விஜயோடைய கட்சி தாவேகாவும் கணிசமான தொகுதிகளை ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாமே. தாவேகாவும் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. ஏன்னா இது எஸ்ஐஆர்ங்கிறது தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக இதில் ஏதோ செய்து சதி பண்ணுது. அவர்கள் தங்களுடைய வாக்காளர்கள் பெயர்கள் தாங்கள் எந்த கட்சியை சார்ந்திருப்பார்களோ தங்களுக்கு ஆதரவாக வாக்காளர்கள் இருப்பார்களே அவங்க பெயர் வராதபடி திமுக செய்து அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. அவங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் திமுக எதிராகவும் நடத்துறாங்க. அவங்களும் கணிசமான ஓட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி நிலைமை இருக்கும். சரி, அதனால என்னங்க வந்துச்சு? எந்த மாநிலத்திலுமே இந்த மாதிரி நடந்தது இல்லையா? சரி, தமிழ்நாட்டை பொறுத்து திமுக ஜெயிக்கு, திமுக அணி ஜெயிக்குது வைங்க. திமுக 117 வரல, ஒரு 100 சீட்டுக்கு கீழே தான் வருது. மற்ற கட்சிகள் ஆதரவு தான் ஆட்சி அமைக்குது. இருந்துட்டு போகுது, அந்த அணி நல்லா ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது இப்பொழுது மட்டும் நடக்கிற விஷயம் அல்ல. பாஜக இந்த ஏதோ ஒரு முறைகேடு நடந்ததுன்னா, தேர்தல் முறைகேடு நடந்ததுன்னு வச்சுக்கிட்டா உடனுக்குடனே அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்துட போறதில்லை. பாஜக எப்பவுமே ரொம்ப நீண்ட காலத்துல யோசிக்குங்க. அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும், அடுத்த தேர்தலில் என்ன நடக்கணும், இப்படிலாம் சேர்ந்துதான் பாஜக யோசிக்கும். அப்படி பார்க்கும்போது அடுத்த தேர்தல் வரைக்கும் தாங்கக்கூடிய சக்தி நிச்சயமா திமுகவுக்கு இருக்கு. திமுக திரு ஸ்டாலின் தலைவரா இருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு பாப்புலர் லீடரா, ஒரு ஜனரஞ்சகமான ஏற்றுக்கொள்ளத்தக்க திமுகவில் ஏற்றுக்கொள்ளத்தக்க தலைவராகவே வந்துட்டார். அவர் தலைவரா ஏத்துக்க நிறைய மூத்தத்தில் தயாராயிட்டாங்க. ஏன் இன்பன் உதயநிதி தலைவரை ஏத்துக்க கூட துரைமுருகன் மாதிரி தலைவர்கள் தயாராக ஆயிட்டாங்க. கட்சியில் இருந்தா போதும், அமைச்சரானா போதும், அதனுடைய வசதிகளை, அதிகாரத்தை, பயன்களை பெற்றால் போதும், இப்படி இருப்பாங்க. திமுக ஒரு பெரிய நீண்ட கட்சியை தொடர்ந்துட்டு இருக்கும். அண்ணா திமுக இப்போ அதிமுக எடப்பாடி கையில் இருக்கு. எடப்பாடி ஒரு 10 வருஷம் தலைவர் இருக்காருன்னு அப்போ என்ன ஆகும்? யாராவது புதிய தலைவர் எமர்ஜ் ஆவாரா? ஆவார். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற மாதிரி யார் வேணாலும் தலைவர் ஆகலாம். ஆனால் அப்படியே கீழே போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு அதிமுக பயப்படுது. எங்க இப்படியே போச்சுன்னா அப்படியே பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ திராவிட கட்சியை மாற்றி அமைத்து தான் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் வராதா, வந்துருமோ அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் வளர்ந்துட்டு வராரு. அவரு புறந்தள்ளக்கூடிய சக்தியே அல்ல. அடுத்த தேர்தலில் கணிசமான தொகுதியில் ஜெயிப்பார். அவர் யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் கூட இருப்பார். அது பாஜக விருப்பம் தான். ஏதோ பாஜக பி டீம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. திமுக எதிராக நின்னாவே அவங்க பாஜக பி டீம் சொல்லக்கூடாது, அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் பலவதி பாஜக ரசிக்குது. இந்த 2 திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியை விஜய் தடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சு பாஜக அதை ரொம்ப ரசிக்குதுங்க. அப்படி வளர்ந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த திராவிட கட்சியும் தனிப்பெரும்பான்மை பலம் பெறக்கூடிய கட்சியாக ஆகாது அப்படின்னு பாஜக நினைச்சு இந்த தேர்தலை, அடுத்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டு, தேர்தலுக்கு முன்பாக நடக்கின்ற இந்த அம்சங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு 2 திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தி ஒரு மாற்று சக்தியாக வேறொரு கட்சியிலே விஜயம் இருக்கலாம். அதன் மூலம் பாஜக வளர்ந்து ஒரு 5 ஆண்டு அல்லது 7 ஆண்டு 10 ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஆட்சியில் யார் அமர வேண்டும் என்று தீர்மானிக்கிற கட்சியாக மட்டுமல்லாமல் தானே ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியாக விஸ்வரூபம் எடுக்கிறோம் பாஜக அப்படின்னு இந்த 2 கட்சியும் ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு அத்தாட்சியாக, அதற்கு ஒரு முதற் படியாக அடுத்த தேர்தல் இருந்துருவோம் அப்படின்னு 2 கட்சிக்கும் பயமா இருக்கு. வெளியே முழுக்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக எதிர்க்குது, அதிமுக முழுகிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் எதிர்கட்சியா அதிமுக இருக்கணும், தனக்கு அடுத்தபடியான பலமான கட்சியா அதிமுக இருக்கணும்னு திமுக ரொம்ப நினைக்குதுங்க. அதிமுக அழியணும்னு திமுக நினைக்கவே இல்லை. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்ச காலத்துல அதிமுகவுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எதுவுமே திமுக அரசு எடுக்கல, ஸ்டாலின் எடுக்கல. ஏன்னா அதிமுக அப்படியே இருக்கட்டுமே, வளர்ந்து இருக்கட்டுமே, பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அச்சுறுத்தல் வந்துருமா அப்படின்னு 2 பேருமே பயப்படுறாங்க. நன்றி, வணக்கம்.